சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வார தொடக்கமான 25ஆம் தேதி ராசியிலே சந்திரன் வராரு. சந்திரன் ஒளி நிலையா இருள் நிலையான்னு பார்க்கணும். அதில் தான் பலன் இருக்கு. சந்திரன் வந்துட்டார், அமாவாசையாக இருந்தாருன்னா மேற்கொண்டு தான் டிஸ்டர்ப் ஆவீங்க, உறுதியாக சொல்லிடலாம். அப்போ இந்த சந்திரன் ஒளி நிலையாக ராசியில் இருக்கும்போது நீங்கள் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்கன்னு சொல்லிடலாம். கேது இருக்கும்பொழுது பெரிய கெடுதல் வராதுங்க. ஒளியான சந்திரனை கேது படிக்காது. ராகு கேதுக்குள்ள ராகு தான் வீரியமாக உள்ளது. கேது வந்து மெல்லிய, அதாவது தோஷங்கள் கம்மியாக செய்யக்கூடிய அமைப்பு இயல்புல அவர். ஆனால் பொதுவான அமைப்பில் நம்ம இப்படி தான் சொல்லணும். ஆனால் ராகு நல்லது செஞ்சு கேது கெடுதல் பண்ணுற ஜாதகமும் இருக்கு. அப்போ ஒரு வாரத்தில் எதையுமே நம்ம சொல்ல முடியாது. அப்போ கேது அங்கே சந்திரன் இருக்கும்போது சுகமான அனுபவங்கள். வார தொடக்கமே நீங்கள் புத்துணர்ச்சி இருப்பீங்க. வார ஆரம்பத்தில் நல்லா இருந்தால் அந்த வாரம் பூரா நல்லா இருக்கும்போது ஒரு உளவியல் விதிங்கிற அமைப்பு மாதிரி வரும். அவர் 26, 27 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இப்ப சிம்மத்துக்கு 2ஆம் அதிபதி புதன் குருவோட சுக்கரோட சம்பந்தப்பட்டிருக்காரு. அந்த புதன் சுக்கரன் பரிவர்த்தனை குருவோட சேர்றாருல்ல, அப்ப குடும்ப ஸ்தானம் நல்லா தான் இருக்கு. சரி, சனி அட்டமத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. சனி சுபத்தன்மையா இருக்காரு. ராகுங்கிறது வந்து வேதை கொடுக்குது, சனியோட கொடுமைகளை தடுக்குது. இப்படி நல்லது கெட்டது எல்லாம் கலந்து நம்ம அனலைஸ் பண்ணி இறுதியா நம்ம பார்க்கறதான் பலன் சொல்லணும். அப்ப 2ஆம் இடத்துல ஒரு ஒளியான அமைப்புல கிரகங்கள் இருக்கும் பொழுது வருமானங்கள் சீரா இருக்கும். கொடுத்த பாக்கிகள் வசூலாகும். குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. பேசி பிள்ளைப்பவள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 28, 29 தேதியில 3ஆம் இடத்துக்கு வருது. இப்பதான் சொன்னேன், ஒவ்வொரு ராசிக்கும் இந்த அமைப்புகள், அதாவது சந்திரன் இங்கிருந்து மங்கள அமைப்பில் இருந்து குருசுடைய பார்வை வாங்குற இடம் இருக்கலாம். இது வந்து சிம்மத்துக்கு 3ஆம் இடம் ஆகுது. 3ஆம் இடம் சகோதரம், இல்லற அமைப்புகள், நகை நட்டுகள், அடை வச்சது திருப்புற அமைப்புகள் வரும். சகோதரோட உதவிகள், உங்களுடைய விடாமுயற்சி, போராடிதான் நல்லது சேர்த்துக்கிறக்கூடிய ஜாதகங்கள் இருக்குல்ல, அப்போ முயற்சி உங்களுக்கு பலிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். பாராட்டு பெறுவீர்கள், வேலை செய்கிற இடத்துல பாராட்டு பெறுவீர்கள். 3ஆம் இடம் வந்து கடன் தீரும் அமைப்பு, நோய் தீரும் அமைப்பும் கூட சொல்லலாம். நோய் அதிகரிக்குதுன்னா, ஏற்கனவே நோய் இருக்கும்போது எல்லாம் மீறி போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வழி கிடைக்கும் தீர்றதுக்கு. அப்படி எடுங்க லாஜிக்கா. அப்போ அந்த அமைப்புலையும் உங்களுக்கு கடன் வாங்கி கடன் கிடைத்தல், இந்த மாதிரி அமைப்புகள் அமைக்க. இப்போ 3ஆம் இடம் மொத்தத்தில் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். கடைசியில் 30, 31 தேதியில் 4ஆம் இடத்துக்கு சந்திரன் வர தாய் வழி, தன் சுகம், கல்வி, வீடு, வாகனம் சம்பந்தமா ஒரு நல்ல பலனை சொல்லிடலாம்.